எப்படி உடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள், வேளாண்மையில் இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும், அதே போல் இன்றைக்கு சமூக ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டை சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன். இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால், சிற்றரசை போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றாதைப் போல, கழகத் தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதைப் போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒன்றிய சேர்மனாக, நகர்மன்ற தலைவராக, அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று எங்கு வேண்டுமானாலும் சென்று கருத்துக்களை பரிமாறலாம். ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய நெடுஞ்சாலை பயணி விடுதியில் குளித்துவிட்டு எங்களிடத்தில் சொன்ன ஒரே வார்த்தை, அப்போது 5 பேர்கள் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகுதியிலே கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது, ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார். எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது. அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையத்தில். நான் எதற்காக சொல்லி, அன்றைய ஒரு நிலை இன்றைய ஒரு நிலை என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், எந்த நமக்காக உதவி செய்தார்களோ, எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார்?